ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம மேட் அப்படின்ற இந்த ஐஜிஆர் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஜென்ன ஐஸ் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஐஸ் செம்ம காண்டில் இருக்கா. இங்கே பாரு, நீனும் தாட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக இருங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு குறுக்கால்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனவ. இங்கே ஜென்னுக்கு நல்லாவே புரியுது இவளுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவகிட்ட இதுக்கப்புறமேட்டுக்கு இப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் நினச்சிட்டு இருந்தா. இப்போ அவள் பேசாமல் இருக்குது ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சரி போ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திரும்பி படுத்துக்கிட்டா. அடுத்து நான் காலைல காமிக்கிறாங்க. இங்கே ஜென்ன ஆஸ் யூஷுவல் உட்காந்து இந்த ஃபோனை பார்த்துருக்கு. இவ ஃபோட்டோ இவ்வளோ பார்க்குறா. என்ன அழகாக இருக்கேன், எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து நினச்சிட்டே இருந்தவ இங்கே பின்னாடி ஐஸ் இருக்கிறதும் பார்க்குறா. சரி இவள்கிட்ட இவ்வளோக்கா பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கா. வீட்டுக்கு வந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கே கிரேட் என்னன்னா வீட்டில் தனியாக இருக்கான்னு சொன்னா, நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஐஸுக்கு வந்து இவன் வீட்டுக்கே வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றா, வரவே மாட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ்லையும் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவன் எந்த ரிப்ளையும் பண்ணுற மாதிரி இல்லை. இது மட்டும் தான் அடிச்சிட்டே இருக்கா 10-15 மெசேஜ். ஆனால் அங்கேருந்து ஒரு ரிப்ளையும் வந்த மாதிரி இல்லை. இங்கே நம்ம கிரேட் பையன் இருக்காப்புல, அவனும் மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதில் கண்டுக்கல. இங்கே ஜென்னு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு தான் இவன் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் கூப்பிட்டுட்டு இல்லை என்னைய டாக்டர் தாட் வந்து பார்க்க வரேன்னு சொன்னால் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசு பிள்ளைகிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவள் செம்ம கானில், ஓ அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணுறதுனா மீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் நின்றுட்டு இருக்கா. இங்கே தாட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐசு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு பாட்டுக்குள்ளுக்கு வந்துட்டா. ஐசு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டே தான் இருக்கா. இங்கே அவ்வளோ பெரிய ஆண் அழுகிறாவன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கடுப்பில் போனவ. இங்கே ஜென்னு வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கெலாம் ஒரு பையன் தாப்பா வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு லவ் இல்லை அப்படின்லாம் கிடையாது. என்னதான் ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணாலும் எங்களுக்கு இருக்க லவ் வந்து அது பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாட் சொல்லிட்டு இருக்கா. இது நிறைய டைம் அவங்க அம்மா கிட்டே சொல்லதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால இப்போ நம்ம ஜென்னை வந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நாள் தான் அதுக்குள்ளே நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜென்னு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஏன்னா ஐஸை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம கிரேட் பேப்பில் இருக்கப்பல சும்மா இருக்க முடியாமல் ஐஸுக்கு வந்து கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அவங்க 2 பேர் பேசுறதை பார்த்தா நம்ம ஜென்னுக்கு ஜெலஸ் ஆகிடுச்சு. அவள் கடுப்பில் ஏஞ்சி போயிட்டா வெளியில் வந்து நின்றுட்டு. அப்படி என்ன அவங்களுக்கு நைட் டைமில் வீடியோ கால்லாம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அவளை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இங்கே கிரேட் இருக்கான்ல, அக்கா நான் வேணா அவளை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. கம்மன் இருடா 3 மாதத்துக்கு நல்ல பையனாக நடந்துக்கிட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி நான் கண்டிப்பாக நல்ல பையன் நடந்துப்பேன், அவளை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரேட் ரொம்ப ஆசையோடு இருக்கான். ஆனால் இங்கே ஐசுப்பில் இருக்குல்ல, அவளோட அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சிட்ருக்கா. அங்கே ஒரு கேம்புக்காக போயிட்டுருக்காப்புல இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. சரி கேம்புக்கு போயே தான் ஆகணுமா, அதுவும் நைட் டைமில் தான் கேம்ப் போடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்லாம் கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஐஸ் என்னன்னா கண்டிப்பாக நான் போய் தான் அவன் நினச்சில, நீ ஒன்றும் ஜெலஸ் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். இவளே வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம கிரேட் படிக்கிறப்பல அதே காலேஜ் தான். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஐஸும் சேர்ந்துருக்கா. அதனால எப்படியாவது இவ கூட வந்து இந்த டைமில் ஜோடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஆசையோடு சுற்றிட்டு இருக்கா. இங்கே ஜென் என்னன்னா ஒரு ஆளை வச்சுட்டு இங்கே பாருங்க, அவளுக்கு வந்து ஏதாவது பசங்க தொட்டாலே அவ்வளோதான் ஷாக் வச்ச மாதிரி ஆயிரும். அதனால எந்த பையனும் தொடாமல் பார்த்துக்கோங்க சரியா, அந்த மாதிரி ஒரு ஃபோபியா அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய் முல்ல அதுக்குள்ளே எவனோ தொட்டுட்டோம் போல இருக்குது. கதறிட்டு கிடக்கா. இவளை யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் தான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறான். எல்லாம் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஐசால் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க முடியாது. அதனால தனியாக ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென் அனுப்பிச்சுட்டால ஒரு ஆள், அவன் வந்து ஏதாவது வேணும் என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் சீனியர் போல இருக்கு. அவன் வந்து கேட்டுட்டு இருக்கா, எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து கொஞ்சம் அமைதியாகவே தான் இருக்கா. இப்போ ஓகேனா நீ வேணா அவங்க கூட உட்காந்து சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இது எல்லாமே ஜென்னு ஓரமானின்னு பார்த்துட்டே தான் இருக்கான். அதுலேயும் கேமராலாம் வச்சு லென்ஸ் வச்சு பார்த்துருக்கா. செக்யூரிட்டிலாம் அடிக்கடி மாட்டிக்கிறா. கேவலமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓரமாக நின்று பார்க்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கவலைப்படாத ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சீனியர் பையன் வர அடிக்கடி மெசேஜ் போட்டு விட்டுட்டுருக்கான். சரி இன்றைக்கி நைட்டு என் கூட வந்து சாப்பிட ஒன்று சரி அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டுருக்க. ஏதாவது பண்ணி தொலைகிறான் அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜென்னு வாக்கு கொடுத்தா. இங்கே நம்ம ஐஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பிடிச்ச 2 பேர் தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்கள 2 பேருமே கேர்ள்ஸ் தான். அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க.
அதுலேயே ஒரு பையன் கேட்குறான், ஸ்டடி முக்கியமா? இல்ல உங்க பார்ட்னர் முக்கியமான்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் நான் மெயின்டெயின் பண்ண போறேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இதில அவங்க வந்து நம்ம ஜென்ன கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜென்னும் எதுக்குன்னு தெரியாமலே வாங்கி வச்சிருந்திருப்பா. இங்க ஜென்னு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஏன்னா, இவன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடணும்னு சொல்லியிருந்திருப்பான்ல. நெறைய வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஐஸ் எல்லாமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாய்ங்க. அந்த நாசமா பண்ண கிரேட்டு பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, இல்ல அங்க தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஐஸ் சொல்லிட்டு இருக்கு. சரி, சரி. ஓகே, ஓகே. எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. அப்படியே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க நம்ம ஜென் இருக்கால்ல, ஐஸ அப்படியே தனியா விட்டுட்டு போறதுக்கும் அவளுக்கு மனசு வரல. சரி நான் கிரேட்ட லவ் பண்ணிட்டா, இல்ல ஜெட்டுன்னு ஒருத்தன் வந்து என்ட்ட வந்து கள்ள போட்டுட்டான். அவன லவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "நீ ஜெலஸ் ஆகுறது தானே ஜென்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்க, "எனக்கெல்லாம் ஒண்ணும் ஜெலஸ்லாம் ஒண்ணும் இல்லையா" அப்படின்ற மாதிரி நம்ம ஜென் எதையுமே ஒத்துக்கவே மாட்றான். அன்னைக்கு நைட்டும் வந்து தூங்கும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஐஸு. ஆனா ஜென் அந்த பக்கம் திரும்புன மாரியே இல்ல. ஆனா மிட் நைட்ல நம்ம ஜென் வந்து ஏந்திச்சு பார்க்குறா. இவ ஆஸ் யூசுவல் புலம்புவாள்ல, அதே மாதிரி வந்து "என்ன விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இவளும் அவள வந்து கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு, அவள ஹக் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில எந்திச்சு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்க, அங்க ஐஸ் வந்து லேட்டா தான் எந்திரிப்பா போல இருக்கு. இவ யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கா. யாரும் இல்ல. நம்ம டாக்டர் தாட் இருக்கான்ல அவன் தான். "இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மெசேஜ் பண்ணிவிடு. அங்க அவனும் வந்து சரி வரேன் அப்படின்ற மாரி ஒத்துக்கிட்டான். "இன்னைக்கு நான் ஒருத்தவங்கள்ட்ட உன்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க டாக்டர் தாட் வரும்போது தடபுடலா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, அங்க அவன் வந்தோனே அப்படியே பாய் ஃப்ரெண்ட் மாரியே நடந்துக்கிறா. அவனுக்கு தான் பொண்ணுங்கள கண்டாலே பிடிக்காது. அவன் ரொம்ப ஷையா தான் இருக்கான். ஆனா, இவ அந்த மாரிலாம் இல்ல. அப்படியே மேல கைய போட்டு பேச, "சரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வா டாக்டர். தாட் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ வேல வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த கேக்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் கொண்டாந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டு வேல வாங்கிட்டு இருக்காரு. "இங்க நீங்க எனக்கு கிடைச்சதுல நான் பண்ண புண்ணியம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படியே டயலாக்கா பேசிட்டு இருக்கா. ஐஸ் அப்படியே கோவப்பட்டு போயிடுச்சு. அவ போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவ அப்படியே தள்ளி உட்காந்துட்டு, "ஆமா நீ ஏன் ஐஸுகிட்ட இந்த மாரி நடந்துக்கிற? நீ உனக்கு இந்த மாரி ஃபீலிங்ஸ் வச்சுக்கிறத பத்தி நீ கவலைப்படலன்னா, நீ அத அப்படியே விட்டுறலாமே! அவ மட்டும் நெனச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டும் கேட்குறாரு. ஆனா ஜென்னுக்கு இதுக்கான ஆன்சர் மட்டும் இல்ல. அப்படியே ஒரு லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் தாட் அவரோட பாய் ஃப்ரெண்ட் சிங் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் வந்து இந்த மாரி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, "இன்னைக்கு நான் உன்னைய அம்மாகிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் போல இருக்கு. சரி, அங்க "உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் கேட்டுட்ருக்க. அப்புறம் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட்ல கிரியேட் ஆகுறத விட நம்ம பிரெயின்ல தான் கிரியேட் ஆகுது தெரியுமா? கரெக்டான பெர்சன மட்டும் நம்ம லவ் பண்ணா போதும். நம்ம லைஃபே அழகா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க டயலாக்கா பேசிட்டுருக்க. இங்க ஐஸ் அப்படியே நொந்து போயிருச்சு. ச்சே! என் மேல கொஞ்சம் கூட அவளுக்கு ஃபீலிங்ஸே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்ருக்கா. அங்க ஜென்னு சொன்னது ஞாபகம் வருது. இங்க பாரு, நீ என் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கிறதுனால நான் உன்னைய லவ் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. நீ அப்படி நினைச்சிட்டுருக்க. அது ஒரு தப்பானது. அப்படின்னு நினச்சு பார்த்துட்டே இருக்கோம். இங்கே ஜென்னி கையெல்லாம் பிடிச்சி ஐஸ் அழுதுட்டுருக்கோம். "இங்கே பாரு நீ வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்க. இது லவ்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்ல, "அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஜென்?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அழுதுகிட்டே இருக்கு. "நீ என்ன லவ் பண்ற. ஆனா அத உன்னால ஏத்துக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம டாக்டர் தாட்டும், நம்ம சிங்கும் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாரி தான் காமிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வெளில வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஃபீலிங்ஸ்ல ஜாலியா தான் இருக்காய்ங்க. இங்க நம்ம ஐஸோட ஃபீலிங்ஸ தான் நம்ம ஜென் வந்து ஏத்துக்க மாட்றா. இவ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே தான் இருக்கா. ஆனா அவங்க அப்படிலாம் கிடையாது. "எதா இருந்தாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கிட்டாய்ங்க. ஆனா, ஜென்னால தான் ஏத்துக்க முடியல. இது மாரி நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸுக்கு வந்து இந்த அவளுக்கு ரொம்ப புடிச்ச கப்பிள்ஸ் வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து எதுக்கா இருந்தாலும் மாறி மாறி டேக் கேர் பண்ணிக்கிறது தான் ப்ரியாரிட்டியா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "நான் உன்னோட தலைய சீவிடட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து நம்ம ஜென் கிட்ட கேட்க, "சரி பண்றதுனா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் விட்டுர்றா. ஏன்னா இவ வந்து அவ்வளோக்கு கேர்லாம் பண்ணிக்கல. இவன் நம்மள தொடுறதுனால நமக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. இருந்தாலும் இவ மேல ஒரு ஜெல்லஸ் மட்டும் இருந்துட்டே இருக்கு. டக்குன்னு ஐஸ் வந்து இவள ஹக் பண்ணிக்க, இவளுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது. ஆனா அத ஒத்துக்க மட்டும் மாட்றா. ஐஸு ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஐஸ் வந்து ஆஸ் யூசுவல் அவளுக்காக இந்த வாட்டர் மெலன் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அங்க 2 பசங்க வந்து இந்த மாரி அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த 2 பசங்கள வந்து நம்ம ஜென்னு வந்து அடிச்சு போட்டுது. "இங்க பாரு எல்லாத்துக்குலாம் அழுதுட்டு இருக்காத சரியா? நல்லா மூஞ்சில 2 குத்து குத்த வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஜென் தான் அடிக்கடி ஐஸுக்கு வந்து இந்த மாரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க.